ஆணவம் அப்படின்றது எதுன்னா புரிதல் மட்டும்தான். வசதியாக தோணும் தப்பு கிடையாது, வசதி ஆகிட்டோன்ற நினப்பு. பணம் வச்சுக்க தோணும் தப்பு கிடையாது, பணம் வச்சுங்கிறன்ற நினப்பு. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கிறன்ற நினப்பு. இந்த நினப்பெல்லாம் இல்லைன்னா ஆணவம் இல்லை. ஆணவம் என்றால் என்னை பெருசுன்னு நான் நினச்சினுக்கிறது. அதுக்கு தான் இன்னொரு வார்த்தையை போட்டானுங்க, அகத்தை அலங்காரமாக வச்சுக்கோ. ஆணவமாக இருக்காத, அகங்காரமாக இரு, அகத்தை அலங்கரித்து வச்சுக்கோன்ட்டு. இப்போ அகங்காரமும் ஆணவமாகிட்டானுங்க. அவனா கருவி அகங்காரம் பிடிச்சவன்றாங்க. அகங்காரம் நல்லது, ஆனால் அந்த வார்த்தை என்னவா மாறிச்சே, தப்பாக பொருள்பட்டுச்சு. இப்போ உங்களுக்கு ஆணவமும் நல்லது, தப்பாக பொருள்பட்டுது. நீங்கள் அகங்காரத்தோடு இருக்கிறீங்க, உள்ள அகங்கரிச்சிட்டீங்க, அழகாக இருக்கிறீங்க, கண்ணாடியில் பார்க்குறீங்க, அப்புறம் எப்படி தான் இருப்பீங்க. அதெல்லாம் போட்டுக்கின்னு மாட்டிக்கின்னு ஆட்டின்னு வரேன் தான் சொல்லுவீங்க. ஏன் அழகாக ஆகிட்டீங்க, உங்களுக்கு அழகு நேசிக்கிறான் ஒருத்தன். இப்போ உங்களை எப்போ பார்த்தாலும் அழகாக ரெடி, நீ நல்லா ரெடின்னு சொன்னால் அவனை என்ன தான் சொல்லுவா, நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அழகு பண்ண வர போகிறேன் தான் சொல்லுவா. இப்படி அசிங்கமாக வர போகிறேன் நான் சொல்லுவா. அவன்னா முத்திரை குத்திட்டான் அவளுக்கு, அவன்னா நினப்பில் ஆயிடுச்சு அவளுக்கு. இந்த மனிதன் நான் என்ன எப்படிங்கிறேன், அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் கொடுத்துட்டான். ஆணுமா அது? அப்போ பார்க்குற பார்வை தான் இருக்குது. ஆனால் நீ எப்படி, நான் அந்த நினப்பில் நினப்பு இல்லாமல் பேசுனா எப்படி? எனக்கு 30,000 மாதம் வேணும் அப்படின்றதுல நான் கவனமாக வேலை கேட்குறேனோ அப்படி பேசுனா ஆணவம் இல்லை. எனக்கு இருக்குது குத்தா கொடுக்கட்டும்னு பேசுனா, வேணும்னு பேசுறதுக்கும் வானான்னு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது தானே. அப்போது அங்கே சின்ன மாற்றம் தான். ஆணவத்தை எப்படியா விடுறது என்ன கேட்டால், அதெல்லாம் நீ தான் ஒன்று, நான் என்ன பண்ண முடியும், என்னை பார்த்தே கற்றுக்கோ. என்னை பார்த்து என்ன பண்ணேன், என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறான், மேடை விட்டு கீழே வந்தால் அவன் அந்த மாதிரி ஆளாவாகிறான். எந்த கேள்வி கேட்டாலும் வேறு ஆங்கிள்லேருந்து பதில் சொன்னுங்கிறான். நம்ம யோசிக்கவே முடியாதெல்லாம் யோசிக்கிறான். என்னத்தை செய்யுது இவனை, இல்லை இருக்கலாமா இருக்கக்கூடாதா. நான் டெய்லி ஒரு மெசேஜ் போடுவேன், என் திங்கிங்கே வேறு மாதிரி. என்ன மாதிரி ஒரு பில்லியன்ட்டு நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னா என்ன ஆகும். நான் மட்டும்தான் இருப்பேன், யாருன்னா கூட இருப்பாங்க, கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், நீ எல்லாம் என்ன கூட பேசுறதுக்கு தகுதிதா, நீ எல்லாம் ஒரு பிசி என்ன கூட பேசுறியானா என்ன ஆகும். நம்ம அப்படி கிடையாது. அப்போ என்ன பண்ண, நினப்ப விட்டா மேட்ரு முடிஞ்சிச்சு. பேங்க் பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ, நம்ம இருப்போமா முதல்ல, பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கும். நம்ம இது புரிஞ்சுக்கணும். நான் அடுத்த வினாடி இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதக்கிறேன், எனக்கு தெரியாது. கடவுள் எப்போனாலும் ஒரு ஃபீஸ் தான். ஆமாம், மெல்லியே தான், காற்று போயிடும் வந்துங்கிற வரைக்கும் தான் வாழ்க்கை. இல்லைன்னா இல்லை, டப்புன்னு கட் ஆகிடும். எவ்வளோ பேங்க் வேலைலாம் இருக்கும், நல்ல செருப்பு வாங்கியிருப்போம் இருக்கும், நல்ல பைக் வாங்கியிருப்போம் இருக்கும், நல்ல கார் வாங்கியிருப்போம் இருக்கும், நல்ல பொண்டாட்டி கட்டுன்னு இருப்பா. நாம இது புரிஞ்சிச்சேன்னா ஆணவமே வராது. ஐயோ, இந்த திருக்குள்ள மனப்பாடம் பண்ணிக்கோ. ஆணவம்னு ஒன்று வந்தவொடனே, நேற்று இருந்தார் இன்று இல்லை என்னும் சிறப்புடையது இந்த உலகு. எப்போ வேணால் தின்ன காலி ஆகிடும்.